எல்லாமே ரொம்ப அவசர அவசரமா ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல உங்களுக்காக உங்க உள் மனசுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம அன்னை ஆதிபராசக்தியோட ரொம்பவே ஆழமான ஒரு ரகசியமான ஆன்மீக பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைங்க. இது நம்மள நாமே உணர்ற ஒரு பயணம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஷாமுண்டாயை விச்சே. என்ன கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு அமைதி பரவதில்லையா? இந்த நவார்ண மன்றத்தை சும்மா ஒரு தடவை ஆழமா உணர்ந்து பாருங்க. இது ஏதோ சாதாரண ஒலிகளோட தொகுப்பு கிடையாது. பிரபஞ்சத்தோட ஆதிசக்தியை நம்ம பக்கம் இருக்கிற ஒரு காந்தம்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். சரி, நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற இந்த தெய்வீக சக்தியை நாம முழுசா எழுப்புனா உண்மையிலேயே என்ன நடக்கும் அப்படின்னு. தொடர்ச்சியான பக்தியும் தியானமும் நம்ம வாழ்க்கைய எப்படி மாத்தும் நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த அற்புதமான மாற்றங்களை தான் நாம இப்போ ஒண்ணா பார்க்க போறோம். நம்மளோட பழமையான வேதங்கள்லயும் தந்திர சாஸ்திரங்கள்லயும் நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. பல நூற்றாண்டுகளாக ரொம்ப பெரிய சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச அன்னை ஆதிசக்தியோட அந்த புனிதமான ரகசியம் இப்போ ரொம்ப எளிமையா நாம தெரிஞ்சுக்க போறோம். துர்கா சப்தசதி எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நூல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பல வருஷங்களா ரகசியமா பாதுகாக்கப்பட்ட அதோட மிக உயர்ந்த சாராம்சம் என்ன தெரியுமா? அதுதான் சித்த குஞ்சிகா ஸ்தோத்திரம். இது வெறும் ஸ்தோத்திரம் இல்லைங்க, நம்மளோட ஆன்மீக சக்திக்கும் தெய்வீக பாதுகாப்புக்கும் இது ஒரு மாஸ்டர் கீ, அதாவது ஒரு மாபெரும் திறவுகோள். இதை முழு ஈடுபாட்டோட பாராயணம் பண்ணும்போது எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜில இருந்தும் நமக்கு ஒரு பெரிய கவசம் கிடைக்கும். இந்த சித்த குஞ்சிகா ஸ்தோத்திரத்தோட மையமே நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த புனிதமான நவார்ண மந்திரம் தான். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நம்மள நேரா பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாலம். நம்ம கர்ம வினைகளை தீர்த்து ஆன்மாவை தூய்மைப்படுத்துற பவர் இதுக்கு இருக்கு. நவார்ண மந்திரம்னா என்ன? இது 9 எழுத்துக்களை கொண்ட ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பீஜ மந்திரம். பீஜம்னா விதை. ஒரு சின்ன விதைக்குள்ள எப்படி ஒரு பெரிய ஆலமரமே அடங்கியிருக்கோ அதே மாதிரி இந்த 9 எழுத்துக்களுக்குள்ள பிரபஞ்சத்தோட அத்தனை சக்தியும் அடங்கியிருக்கு. இது நம்மள சுத்தி இருக்கிற ஆரா, அதாவது அந்த ஒளிவட்டத்தை நேலா அந்த காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிடும். சரி, இதை தொடர்ந்து பண்ணும்போது நமக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும்? இதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு நாம இப்போ ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இந்த ஆன்மீக பயணம் ஒரு இயற்கையான வரிசையில தான் நடக்கும். நாம மந்திரம் சொல்ல தொடங்கும்போது முக்கியமா 3 ஆழமான விஷயங்கள் நடக்குது. முதல் ஸ்டெப், நம்ம ஆரா, அதாவது நம்ம சக்தி வலயம் தூய்மையாகுது. 2வது ஸ்டெப், அப்படி தூய்மையான ஆரா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியையும் நம்ம கிட்ட நெருங்க விடாம தடுத்து நிறுத்துது. 3வது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், வெளியில இருக்கிற தடைகள் எல்லாம் விலகுனதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் உள்பலமும் தைரியமும் முழுசா வெளிப்படுது. இந்த வித்தியாசத்தை நீங்களே கவனிங்க. கவலை, பயம் இதனால பலவீனமாகி நெகட்டிவிட்டிக்கு ஈஸியா இடம் கொடுக்கிற ஒரு ஆரா எங்க இருக்கு? அன்னையோட அருளால உருவான அந்த தங்க நிற கவசம் மாதிரி பாதுகாப்பான ஆரா எங்கே இருக்கு? தினமும் முழுமையான நம்பிக்கையோட மந்திர சாதனை செய்யறவங்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒளிவட்டம் கிடைக்குது. வெளியே எப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, சரி, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம உடம்புக்குள்ள ஆழமா உறங்கிட்டு இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியை தட்டி எழுப்புறது தான் இதோட அடுத்த கட்டம். இது நம்மள அப்படியே ஒரு புது மனுஷங்களா மாத்திடும். இந்த உள்சக்தி விழிப்படையும் போது நடக்கிற மாற்றங்கள் சாதாரணமானது இல்லைங்க. முதலாவதா நம்ம மூலாதாரத்துல தூங்கிட்டு இருக்கிற குண்டலினி சக்தியை இது மெதுவா தட்டி எழுப்புது. இதனால ஆரா இன்னும் விரிவடையும். மனசுக்குள்ள ஒரு ஆழமான அசைக்க முடியாத அமைதி கிடைக்குது. உங்களோட ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். எல்லாவற்றிற்கும் மேல எந்த சூழ்நிலையிலும் உங்களை காப்பாத்துற ஒரு அசைக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பை நீங்க நேரடியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒண்ணு, இந்த எல்லையற்ற நன்மைகளும் அற்புதங்களும் சும்மா கடமைக்கு மந்திரத்தை உச்சரிக்கிறதால மட்டுமே நடந்துராது. இதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது சிரத்தை, தளராத நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் இருந்தா மட்டும்தான் அன்னை ஆதிபராசக்தியோட பரிபூர்ண அருளை நாம முழுசா பெற முடியும். இதயம் தூய்மையா இருந்தா அன்னையோட கருணை தானாகவே உங்களை தேடி வரும். நம்பிக்கையின் மூலமும் பக்தியின் மூலமும் நம்ம ஆன்மா அன்னை ஆதிசக்தியோட எல்லையற்ற கருணையில ஒன்றரை கலந்துடுது. என்ன ஒரு அழகான விஷயம் இல்லையா? இது ஏதோ ஒரு சாதாரண வாசகம் கிடையாது, இது ஒரு தாயோட அரவணைப்பு. இந்த உண்மையான ஞானம் உங்களை எப்பவும் பாதுகாக்கும். உங்களுக்குள்ள உறங்கி கிடக்கிற அந்த மாபெரும் சக்தியை தட்டி எழுப்ப இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் படி என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னை ஆதிபராசக்தியோட அளவற்ற அன்பும் அருளும் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த அற்புதமான பயணத்துல நீங்க தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருக்க, இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஆன்மீக பயணம் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.